நான் அங்க வரும்போதே எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எங்க இருந்துடா வருதுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்து பார்த்தா கடைசியில அது உங்க வீடு. இதுக்குதான் தேவையில்லாம பெரிய பெரிய ஆளுங்களை பகச்சிக்க கூடாதுங்கிறது. ருக்கு, ஒரு விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். உன்னால என்னைக்குமே இங்கவே முடியாது. இப்ப சொல்றேன், கடைசி வரைக்கும் நின்னு போன அந்த வீட்டு வேலைய உங்களால ஆரம்பிக்கவே முடியாது. உன்னால என்னைக்குமே என்ன ஜெயிக்கவே முடியாது ருக்மணி. நீ தோக்கத்தான் போற. என் கால்ல விழறதுக்கு தயாரா இருக்கியா ருக்மணி? இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? வார்த்தை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? உங்க இஷ்டத்துக்கு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க. யாருமா அது? ஓ, தனலட்சுமியா? கணேசமூர்த்தியோட பொண்டாட்டி தானே நீ? ஆமா, இன்னும் இந்த வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புருஷன் செத்த உடனே நீ கிளம்பி உங்க வீட்டுக்குள்ள போயிருப்பேன்னு நினைச்சேன். நீ இன்னும் போகல, இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? உன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ்றதுக்கான வழிய பாரு. தேவையில்லாம எதையாவது பேசி இங்க வயிற்றுல வாங்கி கொட்டிக்காதீங்க. ஏய், என்ன அப்படிதான் பேசு? என்ன பண்ணுவ? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டவ தானே? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. யார பார்த்து வா போன்ற? அப்படியே உறைஞ்சு பொல்லகில எல்லாம் உடைச்சிருவேன். உங்களை எல்லாம் பார்த்தா என்ன உனக்கு இலக்காரமா இருக்கா? இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் புருஷன் உன்கிட்ட சவால் விட்ட மாதிரியே நான் அந்த வீட்டை கட்டி முடிப்பேன். கூடிய சீக்கிரமே அந்த வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சு கிரக பிரவேசத்தை பெருசா நடத்தி காட்டுவோம். அதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி நடக்கும். என் அத்தை உன்னை ஜெயிக்க தான் போறாங்க. இதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி நடக்கும். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த ருக்மணி குடும்பத்துக்கு சவால் விடுறதுல மட்டும் குறைச்சலே கிடையாதுப்பா. இன்னி ஒரே வருஷத்துல நான் அந்த வீடை கட்டி காட்டுறேன். ஏய், அது நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நடக்காது. உன்னால முடிஞ்சத பாரு.